Hey everyone, this is D from Bulb Voice. இதோட ஃபர்ஸ்ட் சீன் ரோட்ல ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வருது. டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது மும்பையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எக்ஸிபிஷனை காட்டுறாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போலீஸ்லாம் மப்டியில் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. தமன்னா அவங்க வேலை செய்கிற ஜுவல்லரி ஷாப்பை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோட என்ட்ரி. அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியனாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஓடிட்டு இருந்தான்ல அவனை காட்டுறாங்க. அவன் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பிசிஓக்கு போய் இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ உடனே ஃபோனை சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. அவன் எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்து அப்படியே சொல்கிறான். டைமண்ட் எக்ஸிபிஷனில் வந்து ராபரி நடக்க போகுது, இல்லை 4 மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரோட பேரை சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, AK-47 வெப்பன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முடிஞ்சால் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். சரின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை செக் பண்ணால் 4 பேரும் வந்து அந்த எக்ஸிபிஷனில் இருக்காங்க. ஓகே, சிசிடிவி கேமராவில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிசிடிவி கேமரா கரெக்டாக முக்கியமான இடத்துலலாம் ஆஃப் ஆகிடுது. சரி, மக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஹாலில் வந்து அசம்பிள் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் இந்த ராபர்ஸ் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷன் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 4 ராபர்ஸ் வராங்க. போலீஸ் வந்து அந்த 4 பேர்த்தையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த வெயிட்டிங் ஹால்லே வந்து அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து அர்ச் பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணும், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்துட்டு இங்கே இருக்க டெட் பாடி வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் யாரும் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ சிக்கந்தர் அவரும் ஐயோ வீட்டுக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் எக்ஸிபிஷன் ஹாலில் ஸ்டால் போட்டிருக்க ஒர்க்கர்ஸை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எல்லோரும் அவங்க ஸ்டால் கிட்ட போகிறாங்க. தமன்னா உள்ளே வந்தோடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்களோட ஸ்டாலில் இருந்து 5 டைமண்டை காணும் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க கூட இருந்த மகேஷ்ஜின்னு ஒருத்தர் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட ஸ்டாலில் இந்த 5 டைமண்டை காணும் அப்படின்னு ஒரே பரபரப்பாக கத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாலோட ஓனர் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு வந்து தெரிஞ்சவர். ஸோ உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நின்றீங்களோ அதே மாதிரி மறுபடியும் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் அதே மாதிரி நிற்கிறாங்க. இவர் மேலேருந்து பார்க்குறாரு. அந்த 13th டேபிள் 19th டேபிள் இந்த டேபிளை தவிர மற்ற எல்லோரும் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கேபினில் இருக்க அந்த கேபின் மெம்பர்ஸை மட்டும் விசாரிச்சுட்டு அவங்களோட அட்ரஸை எழுதி வாங்கிட்டு அப்புறம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ விசாரிச்சுட்டு இருக்கும் போது சிக்கந்தரை விசாரிக்கிறாங்க. நீ ஏன் இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு அந்த டைமில் நகர்ந்து போனேன் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், அந்த கம்ப்யூட்டர் பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சிசிடிவி கேமரா ஆஃப் ஆனதுக்கு உனக்கும் எனக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சிக்கந்தர் சொல்கிறான். சொல்லிவிட்டு இவர் கிளம்பிடுறாரு. போகிற வழியில் ஒருத்தர் இடிச்சிடுறாரு. அப்புறம் அந்த ஆஃபீஸர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு கூப்பிட்றாரு. நீ என்ன அவனை இடிச்சிட்டு நீ பாண்டு கம்முன்னு போகிற, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, நார்மலாகவே இல்லை அப்படின்னு சிக்கந்தரை கேட்குறாரு. இல்லை சார், நான் உடனே வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அப்புறம் போய்க்கலாம் இல்லை அப்படின்னு அவரை நிற்க வச்சுறாரு. இந்த ஆஃபீஸருக்கு வந்து 3 பேர்த்து மேலே சந்தேகம். ஒன்று சிக்கந்தர், ஒன்று தமன்னா, இன்னொன்று தமன்னா கூட இருந்த அந்த ஒர்க்கர். இவங்க 3 பேரையும் சந்தேகப்பட்டு நிற்க வச்சிடறாரு. அவங்க 3 பேரும் ரொம்ப கதறாங்க, நாங்கள் அதை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. இவர் விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒருத்தர் வந்துட்டு நான் 32 வருஷமாக இந்த கடையில் தான் இருக்கேன் அப்படின்றாரு. தமன்னா வந்துட்டு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணி 3 மாதம் ஆகுது அப்படின்றாரு. அப்புறம் இவன் அந்த நம்ம சிக்கந்தர் இருந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த கடைக்கு வந்திருக்கேன், நான் வந்து கம்ப்யூட்டர் டெக்னீஷியனால ஒரு டைம் கம்ப்யூட்டர் சரி பக்கத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இருந்தாலும் உங்கள் 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கீங்க, இல்லை 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, அவங்க 3 பேர் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி நடக்குது. தமன்னாக்கு வந்து ஒரு வயசு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தையோட ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்களே என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கந்தரை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் பயங்கரமாக வந்து இந்த ஆஃபீஸர் வந்து அடிக்கிறாரு. சிக்கந்தர் வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சார், என் மேலே தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்னைக்கு என் மேலே தப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களே வந்து நேரில் வந்து என் கண்ணை பார்த்து சாரி சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் சிக்கந்தர். 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் ரொம்ப குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி காட்டுறாங்க.
அப்புறம் கோர்ட்டில் இருக்கார். அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் வந்து டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. ஆஃபீஸருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆகிடுது. அப்புறம் அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணி ஒரு பாரில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, உங்களோட ஹீரோ வந்து அபுதாபிலேருந்து நாளைக்கு இந்தியா வராரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃபீஸர் வந்துட்டு சிக்கந்தருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, என்னோட எல்லா அக்கௌண்ட்ஸும் இன்றைக்கி வந்து முடிவுக்கு வந்துருச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு, டிவோர்ஸும் கிடச்சிருச்சு, பட் உன்னோட அக்கௌண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் பெண்டிங்லேயே இருக்குது. நீ வந்து அந்த டைமண்ட்ஸை திருடலன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் கால் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சிக்கந்தர் இருந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், என்கிட்ட நான் மன்னிப்பு எப்படி கேட்க சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி, ஆஃபீஸர் இருந்துட்டு நீ இந்தியா வரும்போது வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சிக்கந்தர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறான். என்ன அப்படின்னா, இவங்களோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது பெயில் கிடைக்கிறதுக்காக. பட் வந்து அவங்களுக்கு பெயில் வந்து கிடைக்கல. என்ன அப்படின்னா, ஒரு வேளை இவங்களை வந்து டைமண்ட்ஸை முழுங்கியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு 15 days டைம் கொடுத்தீங்கன்னா அவங்கள செக் பண்ணி நாங்கள் முழு உண்மையாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் டைம் கேட்குறாரு. அதே மாதிரி ஜட்ஜும் இருந்துட்டு நான் 7 days அவங்கள டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டும் இருந்துட்டு இவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துட்றாங்க. சிக்கந்தர் வந்து வீட்டில் இருக்காரு. போலீஸ் அடித்து உடம்புல ரொம்ப காயமாக இருக்குது. அவரை பார்க்க அவரோட ஃப்ரெண்டு பிரியா வராங்க. அவங்க வந்து நர்ஸு. அவங்க வந்து ஆயின்மெண்ட்டில் தேய்ச்சிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கந்தருக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து வேலை கிடைக்கல. நீ எப்போனாலும் ஜெயிலுக்கு போகிறதானே, நீயே பெயிலில் தானே வந்திருக்க, ஸோ உனக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீட்லேயும் ரெண்ட் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனரும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் அப்பப்போ வந்து நடந்துகிட்டே இருக்குது. அட்வொகேட் இருந்துட்டு ஃபீஸ் கேட்குறாரு. அந்த ஃபீஸை கொடுக்க கூட அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ தமனா இருந்துட்டு ஃபீஸை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தமனாவும் சிக்கந்தரும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் தமனா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வயசில் ஒரு பையன் இருக்கான், அப்புறம் என்னோட தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாரு. எக்ஸ் ஹஸ்பண்ட் அவருக்கு வேற ஒருத்தி கிடைச்சோன்னே என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிக்கந்தரும் தமனாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னாவது கொஞ்ச நாளில் அவங்க சிக்கந்தரோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. இவங்க இறந்தனால சிக்கந்தர் இருந்துட்டு தமனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருது. சிக்கந்தர் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு காரில் வந்து ஆஃபீஸரை பார்க்க போயிட்டுருக்காரு. ஆஃபீஸரையும் போய் பார்க்குறாரு. பார்த்து ஆஃபீஸர்கிட்ட நான் 15 வருஷமாக காத்துட்ருக்கேன் ஒரு மன்னிப்புக்காக, அந்த மன்னிப்பை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. ஆஃபீஸர் வந்துட்டு நான் மன்னிப்பு உடனே சொல்லிட்டேன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது, நீ மும்பை விட்டு போனதுக்கப்புறம் உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணன்றதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸர் கேட்குறாரு. மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக். சிக்கந்தரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு என்னோட மாமா வந்து ஆக்ராவில் கிளாஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அங்கே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்டா, நீ அங்கே போய் செட்டில் ஆகிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வேலையும் கிடச்சிருது. நீ போய் அங்கே தங்க உனக்கு வீடும் கொடுத்துறாங்க, வேலையும் கொடுத்துறாங்க, மாதம் 15,000 சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிக்கந்தர் வந்துட்டு இப்போ கையில் ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி போகிறதுன்னு தயங்குறாரு. தமிழா இருந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியோட ஆக்ரா போய் செட்டில் ஆகுறாங்க. இவரும் கிளாஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே 2 வருஷம் போயிடுது. ஃபேமிலி நல்லா நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கு. 2 years ஆகிடுது. 2 yearsக்கு அப்புறம் இவருக்கு ஒரு கால் வருது மும்பையிலேருந்து. என்ன அப்படின்னா, அந்த கேஸ் வந்து நீங்கள் 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து முடிச்சு விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் மும்பைக்கு போகிறாரு. அங்கே போனால் கேஸ் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இவங்க 3 பேர்த்தையும் அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ நாள் ஆகியும் நீங்கள் போதுமான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணாதனால இந்த கேஸ்லேருந்து இவங்களை வந்து ரிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ் பண்ணிடுறாங்க. இவர் பயங்கர சந்தோஷமாக மறுபடியும் ஆக்ரா கிளம்பி வராரு. தமனாவை பார்த்து நம்ம கேஸில் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் தமனா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவர் ரொம்ப பதட்டமாயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, அவங்களுக்கு லங்ஸில் வந்து நீர் கோத்துருக்கு, இவங்களை உடனடியாக அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சிக்கந்தர் வந்துட்டு சரி அட்மிட் பண்ணிடுங்க, நான் எப்படியாச்சும் பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மிட்டும் பண்ணியாச்சு. தமனா இருந்துட்டு வீட்டில் குழந்தைங்க வந்து தனியாக இருப்பாங்க,
நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி 2 hours வந்து 2 hours நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கே இருக்க வார்ட் பாய்கிட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள வெளியே இருக்காங்க, வீடை வந்து பூட்டு போட்டிருக்கு. அப்புறம் தான் குழந்தைங்க சொல்கிறாங்க வீட்டை விட்டு எங்களை வெளியே துரத்திட்டாங்க வீட்டு ஓனர் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த முதலாளியை போய் பார்த்தா, நீயே வந்து ஒரு திருடன், இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாமல் உனக்கு வேலையும் கொடுத்து உனக்கு வீடும் தங்க வீடும் கொடுத்துருக்கேன், அதனால் இப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது, அதனால தான் நான் வீடை பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவரும் வேறு வழி இல்லாமல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்கள வந்து ஹோமில் விட்டுட்டு வராரு. வர வழியில் என்ன ஆகுது, திருடங்க வந்து இவரை பிடிச்சி இவரோட பர்ஸை வந்து அடிச்சிடுறாங்க. கையில் காசும் இல்லை, வீடும் இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. சரி பாலத்தில் மேலே ஏறி நின்று கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு போகிறாரு. பட் திடீர்னு ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏன் சாகணும், நம்ம எதுக்கு மற்றவங்கள பார்த்து பயப்படணும், நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, ஒரு பிசிஓலேருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு, வேலை போயிடுச்சு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நீ அபுதாபி போகிறியா, அங்கே ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி போகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 3 months கழித்து அபுதாபி போகிறாரு. அங்கே லைஃப்பை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. போதுமான அளவு சம்பளம் வந்தது, அதை வச்சு கம்பெனியோட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாரு, குழந்தைங்க படிப்பையும் பார்த்துட்டாரு. லைஃப் வந்து நார்மலாக சூப்பராக ரன் ஆகிட்டு போகுது. இதெல்லாம் வந்து நம்ம சிக்கந்தர் வந்து ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு. ஆஃபீஸர் இருந்துட்டு நீ எல்லா பற்றியும் சொன்ன, பட் தபுசு பற்றி நீ சொல்லவே இல்லையா, அந்த சாப்டரே அப்படியே மறைச்சிட்டியே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி தப்பான எண்ணம் பிடிச்சவங்கள அப்படி தான் நினைப்பீங்க அப்படின்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. தபுசு யாரும் இல்லை, நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் என் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இந்தியா, அதுவும் இல்லாமல் மும்பை, ஸோ ஒரே ஊர்க்காரங்க அப்படின்றனால நாங்கள் 2 பேரும் வீக்கெண்டனா ஒன்றா வெளியே போவோம். தபுசுக்கும் தமனாவை பற்றி ஃபுல் உண்மை தெரியும், எனக்கு அவங்க ஒய்ஃபு அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றாங்க. ஒரு நாள் நாங்கள் மூவி போகும்போது தபுசுவை பார்த்து நீ பார் டான்ஸர் தானே, நீ என்ன இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிய வந்தது. நான் உடனே தபுசுவை சந்தேகப்பட்டுட்டேன், நீ வந்து அந்த ஆஃபீஸரோட ஆள் தானே, நீயும் என்னை ஏமாத்துறல அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டேன். அப்புறம் தபுசு வந்துட்டு இல்லை நான் ஒரு பார் டான்ஸர் தான், பட் அந்த தொழில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இங்கே அபுதாபியில் வந்து ஒர்க் பண்ணுறேன், பட் நான் ஆஃபீஸரோட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு தபுசு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ அது ஆஃபீஸர் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கிளம்புறப்போ தபுசுவை பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு நான் இந்தியா கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சிக்கந்தர் இருந்துட்டு ஆஃபீஸர்கிட்ட சரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் சிக்கந்தர்கிட்ட ஆஃபீஸர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிப்பு கேட்டுறாரு. அதுக்கப்புறம் சிக்கந்தர் சரி நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க சிக்கந்தர், நான் ஒன்றும் முழுசாக முடிக்கல அப்படின்னு ஆஃபீஸர் சொல்கிறாரு. உனக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து நான் கொடுத்தது தான், நானாக க்ரியேட் பண்ணி வர வச்சது தான். பட் அவ்வளோ அப்படி கஷ்டம் கொடுத்தாவாச்சும் நீ திருடின டைமண்டை நீ எடுப்ப அப்படின்றதுக்காக தான் கொடுத்தேன். ஆனால் நீ வந்து டைமண்டை எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நீ டைமண்டை திருடல அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு உண்மை தெரிய வந்தது. இந்த எக்ஸிபிஷனுக்கு முன்னாடியே ஒரு டைமண்ட் வந்து திருட்டு போயிருந்திருக்கு, அதை வந்து உன் மனைவி தான் திருடியிருக்காங்க. எனக்கு இது எப்படி தெரிய வந்ததுன்னா, உங்கள் மனைவி வந்து உனக்கு ஆக்ராவில் வேலை கிடச்சிதுன்னு சொன்னவனே அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்காக கடைக்கு போனாங்க. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனைவியும் கூப்பிட்டு நான் கேட்டேன், நான் இந்த டைமண்ட் திருடினேன் நான் தான், பட் இதை என்னோடய பொழப்புக்காக எடுத்தேன், ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்தேன், பட் அந்த 5 டைமண்டும் நான் திருடவே இல்லை, இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி உன் மனைவி சொன்னாங்க. இதை கேட்டுட்டு சிக்கந்தர் உடனே புறப்படுறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தமனாவை பார்க்குறாரு. தமனா ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவங்கள விசிட் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டு இந்த விஷயத்தெலாம் வந்து தமனா கிட்ட சொல்கிறாரு. தமனா பயங்கரமாக பிரேக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிக்கந்தர் இந்த வீடு உன் பேரில் எழுதிட்டேன், நீ இந்த ப்ராப்பர்ட்டியில் நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமனா விட்டு மொத்தமாக விலகி வந்துடுறாரு. வந்தவர் பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய நர்சரி அதை நமக்கு காட்டுறாங்க. அங்கே போயிட்டு நான் பிரியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்களும் அங்கே இருக்கவங்களாம் வந்து பிரியா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவர் போயிட்டு அவங்கள பிரியாவை பார்த்து பேசுகிறாரு.
பேசி எப்படி இருக்க அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் நர்சரியில் ஒரு உள்ளார கூட்டிகிட்டு போனால் ஒரு குட்டி மரம் பாட்ரி மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ரீயை காட்டுறாரு. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி படுறாரு. அப்புறம் அந்த ட்ரீயை வந்து வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இத்தனை வருஷமாக இதை நீ பத்திரமா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பஸ்ஸில் ரிட்டன் வந்துட்டுருக்காரு. பின்னாடி சீட்லேருந்து ஆஃபீஸர் வந்து நம்ம சிக்கந்தர் தலையில் கன் வச்சு மிரட்டுறாரு. உன்னை பிடிச்சிட்டேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிக்கந்தரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஹில் மாதிரி இருக்குது, அங்கே வந்து கட்டி வைக்கிறாரு. என்னோட கேஸ்க்கு க்ளோஷர் கிடச்சிடுச்சு, நீ தான்டா அந்த குற்றவாளி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக கத்திட்டுருக்காரு. கத்துறதோடு இல்லாமல் அவரோட ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், 15 வருஷமாக போராடிட்டு இருந்தேன், கேஸ்க்கு க்ளோஷர் கிடச்சிருச்சு, ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு எனக்கு தான் அப்போவே தெரியுமே நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு, பட் இந்த கேஸ்னால நம்ம 2 பேரும் நிறைய விஷயத்தை இழந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஒரு வழியாக நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கேஸ்க்கு க்ளோஷர் கிடச்சிருச்சு, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சிக்கந்தர்கிட்ட எப்படிடா இந்த வேலையை நீ பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் சிக்கந்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸிபிஷன் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் என்ன ப்ராப்ளம்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு சும்மா மைனர் ப்ராப்ளம் தான், பட் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இல்லாதனால எவ்வளோ பெரிய செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன், நீ இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருப்பா கம்ப்யூட்டரை மட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி தரேன்ட்டு அடுத்த நாளும் போயிருந்தேன். அங்கே ஏதோ தப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா அவங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டேன். வரப்போ ஒரு எக்ஸிபிஷனில் அவங்க வந்து டைமண்டை திருட பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. சரி அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளானை போட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து வண்டியில் ஆட்டோவில் போகிறத பார்த்தேன், அவங்க அப்பா ஏற்றி விடுறத பார்த்தேன். அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி உன் பொண்ணை நீ வழக்கமாக ஏற்றி ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்ட, பட் யாரத்தை டிரைவர் நீ பார்த்தியா அப்படின்னு அவனுக்கு பயன்படுத்தினேன். உன் பொண்ணு சேஃபாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னா உன் பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரை பார்த்து அப்படியே அதில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவனும் அதே மாதிரி சொன்னான். ஸோ அவன் அப்படி சொன்னனால நீங்கள் வந்து அந்த ராபர்ஸை பிடிச்சி அங்கே டைவர்ட் பண்ணிட்டீங்க. அந்த டைமில் நான் டைமண்ட்ஸ் எடுத்த டைமண்ட்ஸில் சரி டைமண்ட்ஸை எடுத்துட, பட் எப்படி அதை அங்கேருந்து வெளியே கொண்டு போனேன் அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாரு. அதுதான் ட்விஸ்ட்டு. என்னோட ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்ட் நர்ஸு, எப்படியும் அந்த ராபர்ஸை கொலை பண்ணிங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும், கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து தான் நர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நர்ஸ்கிட்ட நான் என்னோட டைமண்டை கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் இருந்துட்டு ரொம்ப கிளவராக வேலை பார்த்துருக்கடா, நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரி ஓகே எல்லாமே ஓகே, நீ தபுசுக்கிட்ட கொடுத்த லெட்டர் என்ன, நீ மும்பைக்கு கிளம்பி வரும்போது தபுசுக்கிட்ட என்ன கொடுத்துட்டு வந்த அப்படின்றாரு. இல்லை தபுசு வந்து சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு டிக்கெட்டை வந்து போட்டேன் அப்படின்னா, ஓ இங்கே நாங்கள் 15 வருஷமாக உன்னால என் வாழ்க்கையே போய் நான் அல்லல் பட்டுருக்கேன், நீ என்னடனா உன் வாழ்க்கையை வந்து சுவிட்சர்லாண்டில் தபுசோட செட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து ஆஃபீஸர் கேட்குறாரு. சரி உன்னோட டைமண்ட்ஸும் என்கிட்ட வந்துடுச்சு, உன்னை நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம்லாம் உன் வேஸ்ட்டு தானே, எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து ஆஃபீஸர் சொல்கிறாரு. உங்களுக்காக நான் ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்கேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், நீ என்னை விட வயசில் பெரியவர், திறமையானவர், கண்டிப்பாக இந்த ப்ரப்போசலை நீங்கள் ஏற்றுப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. என்னோடய ப்ரப்போசல் என்னன்னு சொல்லட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாரு சிக்கந்தர். அப்புறம் இந்த படத்தை தி எண்ட் அப்படின்னு முடிக்கிறாங்க. இதுதாங்க சிக்கந்தர் கா முக்கதர்.